எனவே இதுவரை காலங்களில் நமது பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளையினூடாக நாங்கள் செய்த பல்வேறு வேலை திட்டங்களை இப்போது நீங்கள் பார்க்க. அது மாத்திரமல்லாமல் இந்த கலவு கிளையினுடைய செயற்பாடுகளை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை எந்த வழியிலும் நீங்கள் வந்து மனம் வந்து சந்தோஷத்தோடு வழங்கக்கூடிய வாய்ப்பையும் வசதியும் நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். எந்த வேளையிலும் எந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம், விமர்சிக்கலாம். இதனுடைய வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யலாம். அந்த வகையில் கல்முனை ஜாகிரா கல்லூரி பல சாதனைகளை கல்வித்துறையிலே சாதித்த ஒரு பாடசாலையாக இருக்கிறது. அதனுடைய பழைய மாணவர்கள் அடிப்படையிலே நாங்கள் பெருமை கற்றுக் கொள்கிறோம். அதிலே கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், அறிவர்கள், பழைய அறிவர்கள் அனைவரும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த பாடசாலையில் கற்பிப்பதற்காக கற்றதற்காக. அந்த அடிப்படையில் இந்த பழைய மாணவர் சங்கத்தின் செயற்பாட்டினூடாக பல்வேறு வேலை திட்டங்களை அதனுடைய பழைய மாணவர்களுக்காகவும் பாடசாலையின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் கடந்த காலங்களில் செய்து வருவதை நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள். அதே போன்று இந்த கொழும்பு கிளையில் இன்று வரை இந்த செயற்பாடுகள் சிறப்பான முறையிலே கொண்டு செல்வதற்கு மூல கர்த்தாவாக செயல்பட்ட மூத்த பழைய மாணவர்கள் இங்கே வருகிறது. ஆரம்ப காலங்களிலே இந்த கொழும்பு கிளையை இங்கே உருவாக்கி பல்வேறு பணிகளை செய்தவர்கள். இடையிடையே தடங்கல்கள் வந்தாலும் ஓயாது எங்களுடைய போராட்டம் தொடர்ந்த அடிப்படையிலே எங்களுடைய பாடசாலையின் வளர்ச்சிக்காக இப்போது நாம் அனைவரும் வயது வேறுபாடு என்று ஒன்றாக இணைந்து முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற அந்த வழியிலே இஸ்லாத்தின் எழுச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் வீழ்ச்சியாகவும் செய்து கொண்டு உயிர்களை துச்சமாக மதித்து இஸ்லாத்தை உலகத்திலே வழங்க வேண்டும், முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிர்களை கூட பல்வேறு நாடுகளிலே இலங்கையில் கூட தியாகம் செய்கின்ற சகோதரர்களுக்காக நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய இரண்டாவது நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் இரண்டாவது நிகழ்வை ஆரம்பித்து வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக எமது கொழும்பு கிளையின் கலை மாணவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து நிகழ்வை பேசிக்கு உதவி புரிந்து வருகின்ற அனைத்து பிரமுகர்களை ஒன்றாக வரவேற்றவராக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். முக்கியமாக சில விடயங்களை மாத்திரம் நான் கூறி, ஏனென்றால் நேரம் போதாத காரணத்தினால் தற்போது பாடசாலை எதிர்கொள்கின்ற முக்கிய பிரச்சனைகள் அவற்றை மாத்திரம் உங்கள் முன் வைக்கலாம் நினைக்கின்றேன். அதில் ஒன்று கல்வியில் எமது பாடசாலை தற்போது எதிர்கொள்கின்ற பிரச்சனை சாதாரண தரம், உயர்தரம் என்பவற்றில் சித்தி அடையும் மாணவர்களின் சதவீதம், அதாவது சித்தி அடைகின்ற மாணவர்களின் சதவீதம் 50% குறைவாகவே உள்ளது. அன்னை கால தரத்தின்படி, அதாவது கிழக்கு மாகாணத்தின் பாட ரீதியாக சித்தி அடைந்த வீதத்தில் எமது பாடசாலை உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் கிழக்கு மாகாணத்தில் 25வது இடத்தில் காணப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் எமது பாடசாலை சித்தி அடைகின்ற வீதத்தில் 25வது இடத்தில் காணப்படுகிறது. இதே போன்று கணித பிரிவில் எமது பாடசாலை கிழக்கு மாகாணத்தில் 60வது இடத்தில் காணப்படுகிறது. இது மிகவும் மனவேதனைக்குரிய விடயமாகும். எத்தனை பொறியியல் துறைக்கு எத்தனை பேர் தெரிவு செய்யப்பட்டாலும், வைத்தியல் துறைக்கு அதிகம் பேர் தெரிவு செய்யப்பட்டாலும் சித்தி அடைகின்ற வீதம் மிகவும் பின்தங்கிய அளவிலே அது பாடசாலை காணப்படுகின்றது. இதற்குரிய காரணம் எமது பாடசாலையில் உள்ள குறைபாடா அல்லது ஆண்டு 8-9 வகுப்புகள் வெளிப்பாடசாலையில் கல்வி கற்று கல்வி சாயிரா கல்லூரிக்கு வருகின்ற மாணவர்களில் உள்ள
பிரச்சனையா என்பதை நாங்கள் ஆராய வேண்டியுள்ளது. இது தொடர்பான பூர்ண விளக்கத்தை எங்களது சகோதரர் அஸ்லம் சஜா அவர்கள் விளக்குள்ளார். அடுத்த நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனை உட்கட்டமைப்பில் உள்ள பிரச்சனைகள். அதில் ஒன்று 3 மாடி கட்டிடம் வந்து 3ஆம் மாடி வெளிப்பாடான நிலையில் காணப்படுகின்றது. அதற்குரிய எஸ்டிமேட் வரதாக 5.5 மில்லியன் எடுக்கப்பட்டு அதற்குரிய வேண்டுகோள் கூட நாங்கள் கடந்த வருடாந்த பொதுக்கூட்டத்தில் வைத்து எமது பாராளுமன்ற உறுப்பினர் அரசியலூடாக பிரதி அமைச்சர் மோகன்லால் கிரேரோவிடம் சமர்ப்பித்திருந்தோம். அது தற்போது அனுமதிக்காக கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பிரதி பாடசாலைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதனை நாங்கள் பின்தொடர்ந்து அந்த கட்டிட வேலையை முடிக்க வேண்டியிருக்கிறேன். இருந்தால் தற்போது அகமது போல் உடைக்கப்பட்டு டெக்னிக்கல் பில்டிங் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் அதில் காணப்பட்ட 5 வகுப்பறைகள் தற்போது தற்காலிகமாக காரியப்பர் மண்டபத்தில் இயங்கி வருகிறது. எனவே அவசரமாக முன்பு கூறிய அந்த 3 மாடி கட்டிடத்தின் வேலைகளை நிறைவு செய்ய வேண்டியுள்ளது. அதற்குரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறோம். அடுத்ததாக பாவனையில் இல்லாத 3 மாடி கட்டிடம் ஒன்று உடைப்பதற்கோ பாவிப்பதற்கோ அனுமதி இல்லாத காலமாக கவனிப்பாளருக்கு காணப்படுகிறது. அதற்குரிய வேலைகளை பழைய மாணவர் சங்க பொறியியலாளர் குழு செயலாளர் அஸ்லம் சஜா தலைமையை பார்வையிட்டு பாடசாலை அபிவிருத்தி சபை செயலாளர் நில அளவையாளர் எம்ஏஆர் ரஃபீக் உட்பட அதற்குரிய கடித வேலைகளை மும்முரப்படுத்தி கல்வி அமைச்சுக்கு அனுப்பியதற்காக அதை உடைப்பதற்கு முன்னரான கண்காணிப்புக்குரிய கடிதமும் சென்ற வாரம் கல்வி அமைப்பிலிருந்து மாகாண பணிப்பாளருக்கும் பாடசாலைக்கும் பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அந்த இடத்தை நாங்கள் வெற்றிடமாக்கினால் அந்த இடத்தில் ஒரு உள்ளக விளையாட்டு தொகுதி ஒன்றை, அதாவது இண்டோர் கேம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்றை அமைக்க முடியும். அதனை பழைய மாணவர் சங்கம் செய்தால் அதை பராமரிக்க முடியும். தற்போது பேட்மிண்டன் பயிற்சிக்காக மாணவர்கள் கல்முனை YFC, அதாவது யங் ஃபெடரேஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இன் பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ் சென்றுதான் பயிற்சி வருகின்றனர். அத்துடன் செஸ், கரம், டேபிள் டென்னிஸ், கராத்தே போன்ற பயிற்சிகளை வகுப்பறைகளில் செய்வதன் காரணமாக பல அசௌகரியங்களை சந்திக்கின்றனர். வகுப்பறை கலப்பாடுகளும் விளையாட்டு உபகரணங்களும் சேதம் ஏற்படுகின்றது. எனவே இண்டோ கேம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்று அவசியமான பாடசாலை தேவைப்படுகிறது என்றால் பேட்மிண்டன் அதே போன்று செஸ் என்பதில் எனது பாடசாலை மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று வெகுமதிகளை பெற்றிருக்கின்றன. எனவே அதற்குரிய முயற்சிகள் செய்யக்கூடிய நாங்கள் அதற்குரிய முயற்சிகள் செய்ய வேண்டும். இதே போன்று நீச்சல் போட்டிகளில் கொழும்பில் உள்ள பெருமை வாய்ந்த பாடசாலைகள் போட்டி போட்டு வெல்லும் ஆற்றல் கொண்ட மாணவர்களை விதேசத்தில் உள்ளனர். ஆனால் அவ்வாற்றல் மறைந்து காணப்படுகின்றன. நீச்சல் பயிற்சி சுகாதார ரீதியாகவும் அஸ்மா, மாரடைப்பு போன்ற நோய்கள் ஏற்பாடாக இருக்க உதவுகின்றது. அந்த வகையில் அதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதற்குரிய இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அண்மையில் எங்களது பழைய மாணவர் ஒருவரை நாங்கள் சந்தித்திருந்தோம், அதாவது ஹாலித் கோயில் அவர்களை. அவர் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார். இந்த நீச்சல் கிராமத்தை எமது பாடசாலைக்கு அமைத்து தருவதற்குரிய எஸ்டிமேட் தருமாறு நாங்கள் அதற்குரிய முயற்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக எமது காரிபர் மண்டபம். நான் நினைக்கிறேன் எமது பிரதேசத்தில் எமது பாடசாலையில் உள்ளது போன்ற மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடங்கள், தளபாடங்கள், பழமை வாய்ந்த மைதானம், பழமை வாய்ந்த மண்டபங்கள் எந்த ஒரு பாடசாலையிலும் இல்லை. நீங்கள் இங்கு காணலான காட்சிகள் அவை அனைத்தும் சுனாமியை காரணமாக கொண்டு எமது பிரதேசத்தில் ஏனைய பாடசாலையில் காணப்பட்ட கட்டிடங்கள் புதிதாக்கப்பட்டு விட்டன. ஆனால் பாதிக்கப்பட்ட நமது பாடசாலை பாடநெறிந்த வீடு போன்று காட்சி அளிக்கின்றது. நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். அதுவும் முதல் தடவையாக சென்றால் தான் உங்களுக்கு அவ்வாறு காட்சி அளிக்கும். 2-3 தடவைகள் செல்கின்ற போது உங்களுக்கு அது காட்சி அளிக்காது. அதில் ஒன்றுதான் காரியக்கிரம மண்டபம். அதன் கோலம், அதன் சுவர்கள், கூரை, இலைகள், ஜன்னல்கள், அங்குள்ள மேடை, அங்கு காணப்படுகின்ற கதிரைகள் சென்று பார்த்தால் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கும். அதை புனரமைப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் பழைய மாணவர் ஹரிஷ் அவர்கள் 2 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றார். ஆனால் அது போதாத தொகையாலும் முழுமையான ஒரு பூர்ண ஒரு மண்டபத்தை வடிவமைப்பதற்கு, ஒரு செமினார் கருத்தரங்களை செய்வதற்கு ஒரு பிரமுகரை கொண்டு சென்று ஒரு
விழாவை நடத்துவதற்கு ஒரு சிறந்த மண்டபம் இல்லாத மிகவும் மனதிற்கு விடயமாகும். இதே போன்று ஆசிரியர்களுக்கான ஓய்வறை, அங்கு காணப்படக்கூடிய மேசைகள் கதிரைகள் என்பன அடுத்த பரிதாபகரமான காட்சி. இதன் மேல் எவ்வாறு அவர்கள் ஓய்வெடுக்க முடியும்? அனைத்து ஆடுகின்ற கதைகள், அதே போன்று மேசைகள் கூட ஆடுகின்ற மேசைகள். இவ்வாறுதான் இவர்களுக்குரிய சிற்றுண்டி சாலையும் காணப்படுகிறது. கடந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் 2 ஓய்வறைகளை பெயிண்டிங் அதே போன்று காப்பட் செய்து 1,50,000 ரூபாய் செலவு செய்து அதை வடிவமைத்து கொடுத்தோம். அதில் காணப்படுகிற தளபாடங்கள் அவற்றை எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதுவும் நாங்கள் சொல்ல வேண்டிய விடயமாகும். இதே போன்று பாடசாலை கட்டிடங்கள் அனைத்தும் வெளிச்சம் மட்டும் காணப்படுகின்றன. ஆகுந்தே அவை அனைத்திற்கும் பெயிண்டிங் ஒன்று செய்ய முடியுமானால் அது ஒரு மாற்றத்தை தோற்றத்திலாவது ஏற்படுத்தும். அதற்குரிய பரப்பு அளவுகள் எங்கள் கைப்பற்ற உள்ளது. எவரால் முன்வந்து அதற்குரிய வேலை திட்டங்களை செய்ய முடியுமானால் ஒரு வைட்போர்ட் செய்து ஒரு வெளிச்சத்தை இந்த பாடசாலைக்கு ஏற்படுத்த முடியும். அடுத்ததாக காணப்படுகிறது பள்ளிவாயல் கட்டிடம். அதுவும் அரைக்குறையாக நீண்ட காலமாக காட்சியளிக்கிறது. அதற்கு போடப்பட்ட டைல்ஸ் 2 பங்கு கலந்து விட்டன. பார்ப்பதற்கு மிகவும் கவலையான நிலையில் அது காட்சியளிக்கிறது. அதற்கும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் வெற்றி அளிக்காத நிலையிலேயே காணப்படுகிறது. அடுத்த முக்கியமான விடயம் தான் விடுதியில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டே செல்கிறது. அதாவது தற்போது இருந்தால் 50 மாணவர்கள் விடுதியில் உள்ளனர். எம்மை சூழலுள்ள ஏனைய பாடசாலை கல்வித்தரம் நமது பாடசாலை உயர்ந்து கொண்டு செல்வது ஒரு காரணமாக அமையலாம். அது மாத்திரமல்ல, நமது பாடசாலை பற்றி நல்ல விடயங்களுக்கு மாறாக விரும்பத்தகாத விடயங்களையும் நிகழ்வுகளையும் பெரிதாக்கி மீடியாக்களிலும் செய்திகளிலும் முகநூல்களிலும் இணையதளங்களிலும் பிரபலப்படுத்துவது ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே அவ்வாறான விரும்பத்தகாத பாடசாலை பேரை நாசம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை பகிரங்கப்படுத்துவதையும் முடியுமான வரை நாங்கள் தவிர்த்து கொள்வதை எதிர்காலத்திலாவது எமது பாடசாலையை நோக்கிய விடுதிகளில் தங்கி கல்வி கற்கக்கூடிய கடித்தனமான மாணவர்களின் அனுமதியை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் என நம்புகிறோம். எனவே இறுதியாக உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது, எங்களால் அனைத்து வேலைகளையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதற்குரிய உயர் அதிகாரிகளையும் அரசியல் தலைவர்களையும் நாங்கள் அணுகி இதற்குரிய வேலை திட்டங்களை படிப்படியாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றோம். எனவே எங்கள் கொழும்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இவ்வாறான நிகழ்வுகள் ஒன்று செய்து எமது பாடசாலையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நாங்கள் எங்கள் கூறி வருகின்றோம். எனவே தங்களுக்கு முடியுமான வகையில் எங்களுக்கு உதவினால் சிறந்த கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொறிமுறைகளையும் வழங்கி எங்களை ஊக்குவித்தால் நாங்களும் எங்களால் முடியுமான பூர்ண உதவியை வழங்க தயாரிக்கின்றோம். தற்போதுள்ள இந்த செயற்குழுவில் மிகவும் வளமுள்ள பல சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். கடந்த எங்களுடைய கடந்த வருட செயற்பாட்டில் நாங்கள் பெருமளவு தொகையினர் இளம் அங்கத்தவர்களை காணப்பட்டோம். அப்போது நாங்கள் சில பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொண்டோம். எங்களுக்கு பல சிரேஷ்ட உறுப்பினர்களும் இதில் இருந்தால் சில பாரிய திட்டங்களுக்கு அரசியல் பிரமுகர்களை நாங்கள் சந்திக்க செல்கின்ற போது அல்லது அதாவது நலவிருதுகளை சந்திக்க செல்கின்ற போது எங்களுடன் ஒரு சிரேஷ்ட குழு இருந்தால் நலம் என்ற காரணத்தினால் அவர்களையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற இந்த காலங்களில் சிறப்பாக அந்த வேலைகளை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பாடசாலையை மீண்டும் நாங்கள் ஒரு பிரபலமான பாடசாலையாக மாற்றுவது நம் அனைவருக்கும் பொறுப்பாக உள்ளது. அதனால் ஊருக்கும் நமக்கும் அது பெருமையை பெற்றுத்தரும். பிரதேசத்துக்கு அது பெருமையாக அமையும். முடியுமான எந்த உதவியாவது செய்து அமைப்பை எங்களுடைய இந்த குடும்பத்திலே சிறப்பாக கொண்டு செல்ல உங்கள் அனைவரிடமும் உதவி கேட்டவனாக இது எங்களுடைய பாடசாலை இதை அழிந்துவிடாமல் பாதுகாப்பது என்பது கடமை என்ற நாம் ஒவ்வொருவருக்கு இருக்க வேண்டும். முடியுமான வரை ஊரணிந்து பாதுகாமல் விமர்சிக்காமல் உங்கள் கருத்துக்களை தெரிவித்து இதனை வளர்ப்பதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்வதோடு உங்களிடம் ஒரு ஃபார்ம் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஏனென்றால் ஒவ்வொருவரும் இங்கு வந்து கூறுவதற்கு நேரம் போதாத காரணத்தினால் அதை நீங்கள் உங்களுக்கு சில செயற்திட்டங்களை செய்வதற்கு வழிமுறைகளை நீங்கள்
குறிப்பிட்டு எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அதை அணுகி அந்த வேலையை செய்ய முடியும் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மிக அழகாகவும் தெளிவாகவும் தன்னுடைய உரையை வழங்கிய கல்முனை ஜாகிர கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் M.K. ரமேஷ்காரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாங்கள் வாசகங்களிடம் கேட்பது தரவுகள் என்பது நிச்சயமாக எங்களை சரியான முறையிலே திட்டமிட்டு ஒரு செயலை செய்வதற்கு ஒரு ஊக்கியாக அமையும் என்று சொல்லலாம். அந்த வகையிலே உங்களுடைய தரவுகள், உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கருத்துக்கள் என்பவை எங்களுக்கு மிகவும் பெருமதியாக இருக்கிறது, எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அந்த அடிப்படையிலே உங்களுடைய விவரங்கள் அடங்கிய விவரங்களை மண்டபத்திலே நீங்கள் பூர்த்தி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்றும் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பான விவரங்களை நீங்கள் ஃபீட்பேக் மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற படிவத்திலே பூர்த்தி செய்து வழங்குமாக கேட்டுக்கொள்கிறோம். சில குறைபாடுகள் இருக்கலாம், அதை நீங்கள் அழகாக சுட்டிக்காட்டுங்கள். நிச்சயமாக நாங்கள் எதிர்காலங்களில் அவற்றை ஏற்றுக்கொண்டு மாற்றங்களை கொண்டு வர முழுமையாக முயற்சிக்கிறோம். 7:45 முழுமையாக இந்த நிகழ்வை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். இருந்தாலும் 8 மணி வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்காகவும் மன்னிப்பு கூறிக்கொண்டு, அடுத்த அம்சம் எமது பாடசாலையின் வளர்ச்சியை பற்றி நாங்கள் பேசியிருந்தாலும் அண்மை காலங்களில் உயர்தர பரீட்சை முடிவுகளிலே பாரிய பின்னடைவுகளை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். கல்லூரியின் பழைய மாணவர்கள் அடிப்படையிலே பாடசாலையின் எல்லா செயற்பாடுகள் பற்றியும் நாங்கள் ஆராய்ந்து நோக்கி அதனுடைய தொழில்களில் உற்சாகப்படுத்தி முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை பல மாணவர்களான எங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் கூடியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அண்மை காலத்தில் எமது கல்முனை ஜாகிர கல்லூரியுடைய உயர்தர பரீட்சை முடிவுகளிலே எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அழகாக தொகுத்து ஒரு ஆய்வு செய்து இங்கே அவற்றை உங்கள் முன்னிலையில் வழங்குவதற்காக எமது கல்லூரியின் பழைய மாணவர், தற்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கூடத்தின் விரிவுரையாளர் பொறியியலாளர் A.M. அஸ்லம் சஜா அவர்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த நிகழ்விலே ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த கல்லூரியில் கல்வி நிலை எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான ஆய்வறிக்கையை ஈடுபடுத்தி வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தினுடைய அபிவிருத்தி, சமூகம் எந்த அளவுக்கு கல்வித்துறையிலே அபிவிருத்தி அடைந்திருக்கிறது என்பதை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையிலே எமது பிரதேசத்திலே, கல்முனை பிரதேசத்திலே கல்முனைக்குடி, சாய்ந்தமருது என்ற இந்த 2 ஊர்களில் 2 கண்களாக காணப்படுகின்ற இந்த 2 பாடசாலைகளில் ஒரு பாடசாலையான எங்களது கல்முனை ஜாகிர கல்லூரியில் கடந்த 7 வருடங்களில் உயர்தர மாணவர்களின் பெருமிதங்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்திருந்தோம். அதன் சில முடிவுகளை என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் இடத்தை வந்திருக்கிறேன். நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எங்களது ஆய்வுக்கு உட்பட்ட விடயங்கள். இதிலே வித்தியாசமான கருத்துக்கள் இருக்க முடியும். இருந்தாலும் இந்த ஆய்வை செய்த இந்த குழு இவ்வாறான ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்கிறது என்பதை முதலிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், கல்முனை ஜாகிர கல்லூரி ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே. அது குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு கல்முனை ஜாகிர கல்லூரி ஒரு வரலாறு. இந்த வரலாறு எழுதப்பட்ட இந்த வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த உயர்தர பெறுவது. நாங்கள் இன்று இங்கே காணுகின்ற வித்தியாசமான துறைகளிலே உயர் பதவிகளிலே உயர் பதவிகள் இருக்கின்ற பல்வேறு நபர்களுடைய ஆரம்பம் இந்த உயர்தர
கல்வி. இந்த உயர்தர கல்வியிலே எங்களது பாடசாலை வரலாற்று எழுதியிருந்தது. ஆனால் கடந்த 7 வருடங்களில் உயர்தர பெறுவர்களை பார்க்கும்போது நாங்கள் இன்னொரு முறை சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இது எங்களது பாடசாலைக்கு மட்டுமல்ல, இந்த கல்வி சமூகத்திற்கு இந்த செய்தி மிக உயர்த்தி சொல்லப்பட வேண்டும். நான் இப்போது ஒவ்வொரு பகுதியாக இந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு செல்வேன். அதன் போது நீங்கள் பார்க்க முடியும். எங்கள் எதிர்காலத்தை நாங்கள் மிக முக்கியமாக திட்டமிட வேண்டியிருக்கிறது. ஒரு ஆரம்ப சாராம்சத்துக்காக நாங்களுடைய காட்டுகின்றேன். 2007ஆம் ஆண்டிலிருந்து 2013ஆம் ஆண்டு வரை பாடசாலையில் காணப்படுகின்ற 4 துறைகளில் உயிரியல் விஞ்ஞானம், பௌதிக விஞ்ஞானம், வர்த்தகம், கலை ஆகிய இந்த 4 துறைகளிலும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை அம்பாறை மாவட்டத்திலே இருந்து சென்ற மாணவர்களை, எமது பாடசாலையில் இருந்து சென்ற மாணவர்களின் வீதத்தை பார்க்கின்ற போது நீங்கள் இந்த வரைவிலிருந்து நீங்கள் பார்க்க முடியும். இது மிகவும் பாதுகாத்து சென்றிருக்கிறது. இது பாடசாலைக்கு மட்டுமல்ல, இது இந்த கல்வி சமூகத்துக்கே ஒரு மிக முக்கியமான விஷயம். நான் ஒவ்வொரு துறையாக இங்கு ஆராய்ச்சி செய்து ஒரு அனாலிசிஸ் செய்திருந்தால் இந்த அனாலிசிஸுடைய தரவுகளை சேர்த்ததும் இது செய்ததும் பொறியியல் துறை பல்கலைக்கழக மாணவர்கள். அந்த மாணவர்கள் செய்த அந்த அனாலிசிஸின் மூலமாக சில முடிவுகளை நாங்கள் பேச மேற்கொண்டோம். உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளருடைய வரலாற்றிலே இந்த முறை எவ்வளவுதான் எங்களுடைய எங்களுடைய பெறுவர்கள் குறைந்திருந்தாலும் கிழக்கு மாகாணத்திலே ஆக கூடுதலாக பௌதிக விஞ்ஞான துறையிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் தயாரிக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் தயாரிப்புகளில் கல்வி கற்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற 63 பாடசாலைகளில் ஆக கூடுதலாக மாணவர்கள் கற்கின்ற பௌதிக துறையில் மாணவர்கள் கற்கின்ற பாடசாலை தயாரிப்பு கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற 63 பாடசாலைகளிலும் மிக கூடுதலாக கற்கின்ற மாணவர்கள் கற்கின்ற பௌதிக துறையிலே கற்கின்ற மாணவர்கள் கல்வி தயாரிப்புகளில் காணப்படுகிறார்கள். ஆனால் இதன் கருத்து அதிகமானவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதில்லை, மிக குறைவானவர்கள் பல்கலைக்கழகம் செல்கிறார்கள். நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அந்த பச்சை கோட்டிலே காணப்படுவது இந்த பௌதிக துறைக்கு மாணவர்கள் சென்ற பௌதிக துறைக்கு சென்ற மாணவர்கள் இது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 150 தாண்டி விட்டது, 130 தாண்டி விட்டது. இது கிழக்கு மாகாணத்திலே கூடுதலாக பாடசாலை. ஆனால் பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்களின் வீதம் மிகவும் குறைவாக காணப்படுகின்ற அதை வரை அதுவும் கூடி குறைந்து செல்லும்போது நீங்கள் பார்க்க முடியும். கடந்த 7 வருடங்களில் தமிழக பள்ளிகளிலிருந்து இந்த பௌதிக துறையிலே இன்ஜினியரிங் துறைக்கு 53 மாணவர்களும் அந்த பௌதிக துறை தொடர்பான அடுத்த மற்ற துறைகளுக்கு 146 மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வருடமும் அம்பாறை மாவட்டத்திலிருந்து 30 பேர் பொறியியல் துறைக்கும் 120 பேர் ஏனைய துறைக்கும் செல்கிறார்கள். ஆகவே நாங்கள் 7 வருடத்தை கூட்டினால் நாங்கள் 2 வருடத்திற்கு சென்ற மாணவர்களை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது ஒரு பரவாயில்லை. பொறியியல் துறை, உயிரியல் துறை இது ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு நிலையை நாங்கள் காணப்படுகிறோம். இவ்விடத்தில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். முகமது மாலிக் கல்லூரியிலே எங்களது பாடசாலையிலே பௌதிக துறையிலே படிக்கின்ற அதே மாணவர்கள் முகமது கல்லூரியிலே உயிரியல் துறை படிக்கிறார்கள். இது நம்ம சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு பெரிய மாற்றம். அதாவது பெண்கள் உயிரியல் துறையிலும் வைத்திய துறையிலும் மிக அதிகமாக செல்கிறார்கள். ஆண்கள் ஒன்று விரலுக்கு எண்ணக்கூடிய அளவுதான் இப்போது உயிரியல் துறையிலே வைத்திய துறையிலும் அது ஒரு தொடர்பான உயிரியல் துறையிலும் ஆண்கள் செல்கிறார்கள். சமூகத்திற்கான மிக முக்கியமான கல்வி தாயரா கல்லூரிக்கு மட்டுமல்ல, சமூகத்துக்கான. இதில் பாருங்கள், 2013ஆம் ஆண்டு 30க்கும் குறைவான மாணவர்கள் தான் உயிரியல் துறையிலே கல்வி தாயராக படிக்கிறார்கள். முகமது மாலிக் கல்லூரியிலே 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள்.
அடுத்து 7 வருடங்களில் 14 வைத்தியர்களை தான் அனுப்பியிருக்கிறோம். அது தொடர்பான மற்ற துறைகளுக்கு 57 வரை அனுப்பியிருக்கிறோம். ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு வருடத்துக்கு 30 வைத்தியர்கள் செலுத்தார்கள். நாங்கள் 7 வருடத்திலே 14 பேரை தான் அனுப்பியிருக்கிறோம். அது தொடர்பான அடுத்த துறைகளுக்கு ஒவ்வொரு வருடமும் செலுத்தார். நாங்கள் இன்னும் பல முன்னேற்றங்களை செய்ய வேண்டியது. இதிலும் சாயரா கல்லூரி பரவாயில்லை, ஓரளவு பரவாயில்லை. அதாவது பௌதிக துறையோடு ஒப்பிடும் போது 2வது இடத்தில் வர்த்தக துறை காணப்படுகிறது. இதிலும் அதிகமான கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் கல்லூரியில் கல்வி கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் அது குறைந்து கூடிக்கொண்டிருக்கிறது. இதற்கும் பல்கலைக்கழகத்துக்கு செல்கிற மாணவர்களின் எண்ணிக்கை ஓரளவு அதிகம். உயிரியல் துறையில் ஒப்பிடும்போது அதிகம், பௌதிக துறையில் ஒப்பிடும்போது குறைவு. கடந்த 7 வருடங்களில் இந்த வர்த்தகம் மற்றும் முகாமைத்துவ துறைக்கு இந்த பாடசாலையில் 47 பேர் 7 வருடங்களில் சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் அம்பாறை மாவட்டத்தில் 125 பேர் செல்கிறார்கள். நீங்களே இதை பற்றி அடுத்தது கலைத்துறை. கலைத்துறை உயிரியல் துறையை விட மிக மோசமான நிலையில்தான் இருக்கிறது. பல காரணங்கள் இருக்கிறது. தொழில் வாழ்க்கை பாரிய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் கலைத்துறையில் எந்த பாடசாலை பொறுத்தமட்டில் ஒரே ஒரு வகுப்பு தான் காணப்படுகிறது. 30 மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை கலைத்துறையாக அது இலங்கையில் பொதுவான ஒரு நீதி. அதில் நீங்கள் பார்த்தால் கடந்த 7 வருடங்களில் கல்வி சாயர கல்லூரியிலிருந்து 24 பேர் மாத்திரம்தான் கலைத்துறையிலே பல்கலைக்கழகத்தில். ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு வருடத்திற்கு 225 பேர் செல்கிறார். அதை நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்போது விளங்கி பாடசாலை மட்டுமல்ல, இது தலைமை சமூகத்துக்கு நான் சொல்வதில்லை. எல்லா பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 4 துறைகளின் 7 வருடங்களில் ஆராய்ந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 340 பேர் பல்கலைக்கழகத்தில் சென்றிருக்கிறார்கள். அதிலே முதலாக சென்ற பகுதி பௌதிக விஞ்ஞானம். மிகவும் குறைவானது ஆர்ட்ஸ், அதுக்கு அடுத்தது அதற்கு மேலாக பயாலஜி, சயின்ஸ், உயிரியல் விஞ்ஞானம் ஆகிய ரெண்டை பாருங்கள். இதுவும் குறைந்து சென்றது. ஆக இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒரு முடிவு, பௌதிக துறை எங்கள் பாடசாலை ஓரளவு வெற்றி அளித்தால் மத்திய துறைகளிலே நாங்கள் மிகவும் பின்னது. உங்களுக்கு தெரியும், சாரா கல்லூரி சூழலுள்ள இந்த கல்விக்குடி சாய்ந்தமதில் இந்த 2 ஊர்களிலும் கிட்டத்தட்ட 16 பாடசாலை காணப்படுகிறது. கல்விக்குடி 2 பாடசாலையிலும் சாய்ந்தமதில் 9 பாடசாலை காணப்படுகின்றன. இவற்றிலே 4 பிரிவுகள் காணப்படுகின்ற 2 பாடசாலைகள் தெரியும், சாரா கல்லூரி மற்றும் முகமது கல்லூரி. இது தவிர ஆர்ட்ஸ் கலைத்துறை காணப்படுகின்ற 3 பாடசாலை காணப்படுகிறது. மல்லசம், அடுத்தது சாய்ந்தமதிலே, கல்விக்குடியிலே அல்மிஸ்பா, மதுரை என்ற 2 பாடசாலையில் இப்போது கலைத்துறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியும் எமது பாடசாலையிலே கலைத்துறை மாணவர்கள் குறைவாக இருப்பது. இருந்தாலும் அந்த பாடசாலை ஒவ்வொரு பாடசாலையும் 30 மாணவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். எனவே ஒரு பெரிய துறை, பெரிய எண்ணிக்கையாக இருக்கு. இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய சில முடிவுகளை நான் உங்களுக்கு தொகுத்து தருகின்றேன். அதோடு இந்த பகுதியில் இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மற்ற பாடசாலைகளுடன் நான் ஒப்பிட்டு சில முடிவுகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதை நீங்கள் எமது பிரதேசம் அம்பாறை மாவட்டம் கல்வி பிரதேசம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நான் சொன்ன நேரத்துறை சொன்ன பாயிண்டானது. அதாவது பௌதிக துறையிலே கிழக்கு மாகாணத்தில் அதிகம் 51 பாடசாலைகளிலும் ஆக கூடுதலாக பௌதிக துறையில் கல்வி பெற்ற மாணவர்கள் தயாரிக்கிற மாணவர்கள் 55 பேர் பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்படுகிறார்கள். 2013ஆம் ஆண்டு தகவல்களை மாத்திரம் வைத்து நான் இந்த சொல்லியிருக்கேன். சாரா கல்லூரியில 135 மாணவர்கள், அதில் பல்கலைக்கழகத்தில் சென்றவர்கள் 40 வீதம் தான். ஆனால் சமாந்திர சென்ற பள்ளியிலே நீங்க பார்த்துக்கலாம் 50 வீதம். அம்பாறை டிஎஸ்ல 57 வீதம். உயிரியல் விஞ்ஞானத்தில் பாருங்கள், மிகவும் குறை, 27 பேர் மாத்திரம் எங்கள் பாடசாலையில் 2013ஆம் ஆண்டு பரீட்சை எடுத்திருக்கிறாங்க.
அதிலே 13 பேர் பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள் ஐடித்துறை அனைத்து துறைக்கும். ஆனால் பாருங்கள், அம்பாறை டிஎஸ்லே இருந்து 201 மாணவர்கள் உயிரியல் துறையிலே கல்வி கற்று 34% பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள். பாலிகாமம் 250 மாணவர்கள் 70%. பெண்களுடைய உயிரியல் துறை பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது அம்பாறை பண்டாரநாயக்க மகாவித்யாலயம், அதுவும் பெண்கள் பாடசாலை, சமாந்திர மகாவித்யாலயம், கல்வி கால்மல் பாத்திமா, அல்மானா கல்விதார கல்லூரி கடைசி இருக்கிறது. வர்த்தக துறையிலே 95 மாணவர்கள் பரிசு எடுத்திருக்கிறார்கள். 40 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் பாருங்கள், அம்பாறை நாராயண வித்யாலயம் முதலிடத்தில் 204 மாணவர்கள் 58% பல்கலைக்கழகத்தில் சென்றிருக்கிறார்கள். தெய்யத்த கல்வி 170 மாணவர்கள். நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசிக்கலாம். கல்விதார கல்லூரி 95% மாணவர்கள், 95 மாணவர்கள் மாத்திரம்தான். மற்ற பாடசாலைகள் அம்பாறையிலே பல சிங்கள பாடசாலைகளில் மாணவர்களுடைய வீதம் அதிகரித்துக் கொண்டு கலைத்துறை 40 மாணவர்கள் மாத்திரம்தான் பரீட்சையில் இருந்தார்கள். 15 மாணவர்கள் பள்ளியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் பாருங்கள், அம்பாறை டிஎஸ் தான் அதிகமான உயர்தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் அதிகம் அம்பாறை மாணவர்கள். மவுண்ட் லேன்ஸ் காலேஜ் 195, திருப்பியும் மீண்டும் அம்பாறை பாடசாலை பண்டாரநாயக்க செய்திருக்கின்ற அவை நாங்கள் சமூகத்திற்கு நாங்கள் சொல்வது முக்கியமானது. இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முடிவு கல்வி தாயா கல்லூரி பொறுத்த மட்டும் நாங்கள் பெறக்கூடிய முடிவு, பௌதிக விஞ்ஞான பிரிவு ஓரளவு நாங்கள் பரவாயில்லை. ஆனால் பாஸ் பண்ணுகின்ற வீதம் மிகவும் குறைவு. இது அதிகரிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் பல்கலைக்கழகத்துக்கு தகுதியான மாணவர்கள், பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்ற மாணவர்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். உயிரியல் விஞ்ஞானத்துறை ஆண்களை பொறுத்த மட்டும் எமது பகுதியில் உயிரியல் விஞ்ஞானத்துறை மிகவும் டேஞ்சரான சிச்சுவேஷனை மாற்றப்படும். இது தாயா கல்லூரி வரலாற்றில் மிகவும் ஒரு மோசமான ஒரு வரலாறு. வர்த்தகத்துறை ஓரளவு பரவாயில்லை. ஆனால் மற்ற பாடசாலைகளை ஒப்பிடும்போது கல்வி தாயா கல்லூரி அதிலும் மிகவும் கலைத்துறை பொறுத்த மட்டும் இந்த படம் இது ஒரு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட துறை. உங்களுக்கு தெரியும், டெக்னாலஜி துறை. இந்த டெக்னாலஜி துறையிலே அம்பாறை மாவட்டத்தில் 4 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட இதிலே கல்விதான கல்லூரி தான் கல்வி கூட்டத்துக்கே தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு பாடசாலை. எனவே நாங்கள் இன்னும் உயர்ந்த இடத்திலே தான் இருக்கின்றோம். ஏன்னா எல்லா பாடசாலைகளையும் விட கல்விதான கல்லூரியை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே இதிலும் பல வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த துறை நாங்கள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு செல்வதற்கு கல்விதார கல்லூரி முழு முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இதிலிருந்து நாங்கள் பெறுகின்ற ஒரு முடிவு, கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் அதிகமானவர்கள் உயர்தரத்துக்கு செல்வதில்லை என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒரு முடிவு. அம்பாறை பகுதியை பார்த்தீங்கன்னா அதிகமான மாணவர்கள் உயர்தர வகுப்புக்கு செல்கிறார்கள். ஆனால் எமது பகுதியில் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு பயிற்சி இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராயலாம். அடுத்தது அம்பாறையிலே எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒவ்வொரு துறையிலும் படித்துக் கொள்கிறார்கள். எனவே நாங்கள் இதை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்த்துக்கொள்கிறோம். இதிலே எங்களுடைய சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம், விடலாம். நாங்கள் எங்களது சமூகம் இப்போது இந்த உயர்தர பரீட்சையை அல்லது உயர்தர கல்வியை பெரிதாக மதிப்பது. ஓஎல் எடுத்தவுடன் ஏஎல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டுக்கு மத்திய கிழக்குக்கு சென்றால் மில்லியன் கணக்கில் லட்சக்கணக்கில் உழைக்கலாம் என்று கருதுகின்ற சமூகமாக மாறிக்கொண்டு வருகிறது. பற்றி நாங்கள் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, நான் நினைக்கின்றேன், நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிற மாணவர்களை விட மதரசாக்கு அனுப்புகிற மாணவர்கள் அதிகரித்துக் கொண்டு செல்வார். இதை பற்றியும் சமூகம் மிக முக்கியமான ஒரு முடிவு இருக்கு. மூன்றாவது, இந்த ஓஎல் படித்ததன் பிறகு அதிகமான மாணவர்கள் ஏஎல் வகுப்புகளில் செல்கிறார்கள். ட்ராப் அவுட் ஸ்கூல் தொழில் வாய்ப்புகளுக்காக ஓய்வு படித்தவர்கள் செல்கிறார்கள். உயர்தரம் கற்க செல்கிறார்கள். எனவே அதிலும் மிக முக்கியமான ஒரு யோசனை. எனவே இதிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு,
கல்வி சமூகம் என்ற வகையில் நாங்கள் பல பாலிசி தொடர்பான சில முடிவுகள் எடுக்க வேண்டும். அதே போல எங்களது பகுதியில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரு எஸ்சிசி மீட்டிங் கூப்பிட்டால் மிகவும் குறைந்தவர்களே அந்த பாடசாலையினுடைய மீட்டிங் வருகிறார்கள். எனவே இந்த அவேர்னஸ், அடுத்தது பெற்றோர்களுடைய உள்வாங்கல் அதிகரிக்கப்பட வேண்டும். இதற்கு அதிகமான நேரம், பணம், மனித வளம் எல்லாம் செய்யப்படும். எனவே நாங்கள் எதிர்காலத்திலே அதே இடத்திலே நிற்காமல் 2014, 15, 16க்கு மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு சிறிய நேரத்துக்குள் இதை செய்ய முடியாது. இதற்கு ஒரு நீண்ட நேரம் எடுத்து இது கலந்துரையாடப்பட வேண்டிய சில தரவுகளுக்காக மட்டும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டேன். எனவே சிறப்பாக இப்போது உங்களுக்கு ஓரளவாவது விழிப்புணர்வு வந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த வாய்ப்பு தந்த கொழும்பு பழைய மாணவர் சங்கத்தை நிர்வாக உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொண்டு வாழ்த்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர் சஜா சொன்னார், ஓரளவு விழிப்புணர்வு வந்திருக்கிறது, ஓரளவுல நிறைய வந்திருக்கிறது. எனவே பழைய மாணவராகிய நாங்கள் இந்த பாடசாலையின் நமது சமூகத்தின் நலன்களை முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன வகையான செயற்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயற்திட்டங்களை உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் இப்போது உருவாக்கியிருப்பீர்கள். நிச்சயமாக நல்ல செயற்திட்டங்களாக இருந்தால் எங்களோடு அவற்றை பரிமாறிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அவற்றை நாங்கள் பாடசாலையின் கல்வி முன்னேற்றத்துக்காக, மாணவர்களின் உயர்ந்த சித்தியின் மேம்பாட்டுக்காக மிக விரைவாக பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை பழைய மாணவர்களாகிய எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் படித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் இந்த விளக்கத்தை மிக தெளிவாக வழங்கியிருந்தார். அந்த வகையில் எங்களுடைய பாடசாலை மாணவர்களின் எதிர்கால நலன் தொடர்பாக இந்த ஆய்வினை மேற்கொண்ட பொறியியலாளர் சஜா அவர்களுக்கும் அவருடைய பொறியியல் குழுவினருக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை நமது பாடசாலையின் சார்பாக நன்றி. அதைத் தொடர்ந்து அடுத்து உரையாற்றுவதற்காக விஷேட உரையை நிறுத்துவதற்காக நாங்கள் அவரை அழைத்துக் கொள்வோம். எப்போதும் பாடசாலையின் அக்கறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், நமது பாடசாலையின் முதலாவது பொறியியலாளர், பொறியியல் கலாநிதி பட்டத்தை பூர்த்தி செய்தவர். எத்தனை பட்டங்களை பூர்த்தி செய்தாலும் என்னை தொடர்ந்து வரும் மாணவர்களை நல்வழியிலே நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னால் முடிந்த அளவு புலமை பரிசுகளை வழங்கி மாணவர்களில் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்காக இன்றும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர்வுள்ளம் தங்கத்துவ நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் யு ஃபாரூக் அவர்களை அன்பாய் முன்வைக்கிறார். பழைய மாணவர் அனைவர் சார்பாக உரையாற்ற வருமாறு ஆரம்பிக்கும் முன்னர் ஏணிகள் பலர் இங்கே சம்பவம் அளித்திருக்கும் 4 பேர்களை அது குறிப்பிட்டு என்னுடைய உரையை முதலாவதாக எங்கள் பாடசாலையின் முன்னாள் அதிபர் அவர்கள், இரண்டாவதாக எங்கள் பாடசாலையின் முன்னாள் அதிபர் KL அப்துல் அவர்கள், மூன்றாவதாக மணிப்புலவர்
மருதூர் ஏ மஜீத் அவர்கள், நான்காவதாக டிரெக்ட் லைன் அதிபர் ஜிப்ரி அவர்கள். இந்த 4 பேரும் என்னை உயர்த்திவிட்ட பல்வேறு ஆசிரியர்கள் முக்கியமான. இன்றைய தினம் இந்த பேச்சுக்காக என்னை ஏன் அழைத்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. என்றாலும் நீண்ட காலமாக 1962 2009 ஆண்டு வரை என்னுடைய 5வது வயதிலிருந்து 52வது வயது வரை மாணவனாக இருந்துவிட்ட காரணத்தால் என்னை அழைத்தார்களோ என்று கூட நான் நினைக்கிறேன். அதே காரணத்திற்காக நான் நீண்ட காலமாக மாணவனாக இருந்தபடியால் ஒரு மாணவனுடைய வாழ்க்கை, ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்தில் மற்றவர்களுடைய பங்கு எவ்வாறு அமைந்தது என்பதை சுட்டிக்காட்ட என்னுடைய வாழ்க்கையே நான் உதாரணமாக கொண்டு வருவது சாலவும் பொருத்தம் என்று நினைக்கிறேன். 1962 சாய்ந்தமருது மதர் ஷம்ஸ் வித்யாலயத்தின் அறிவறி மாணவராக சேர்ந்து கல்வியில் பயிர்ந்த பொழுது பாடசாலைக்கு செல்லும் முன்னரே நான் எழுத வாசிக்க தெரிந்தவனாக இருந்தேன். இதற்கு பின்னால் என்னை அப்படி உருவாக்கியது என்னுடைய தாய். ஐந்தாம் வகுப்பில் இருக்கும் பொழுது 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்காக நான் காலையில் என்னை தயாராகிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர், எனக்கு படிப்பித்த ஆசிரியர் தன்னுடைய துவிச்சக்கர வண்டியில் வந்து என்னை அழைக்கிறார். வையம் ஹரிவாசர் சைக்கிளிலே ஏற்றிக்கொண்டு அல்ஹிலால் பரீட்சை மண்டபத்திற்கு என்னை கொண்டு சென்று விட்டுவிட்டு பரீட்சை எழுதி முடியும் வரையும் காத்திருந்து மீண்டும் என்னை வீட்டுக்கு அழைத்து சென்று விடுகிறார் அந்த ஆசிரியர். மீண்டும் உயர்தர வகுப்பு படிப்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லாத காலகட்டத்தில் 1972 நான் விஞ்ஞான வகுப்பில் சேரும் பொழுது KL அபூபக்கர் அவர்கள் விஞ்ஞான உயர்தர வகுப்பில் வகுப்பினருக்கு படிப்பிப்பதற்காக எவ்வாறு ஆசிரியர்களை சேர்ப்பதற்காக கஷ்டப்பட்டார் என்பதை நான் கண்கூடாக கண்டேன். 1975 ஒரு மறுமலர்ச்சியான யுகம். அன்றைய கிழக்கு பிராந்திய கல்வி பணிப்பாளர் AMA மஜீத் அவர்களுடன் அதிபர் SHM ஜமீல் அவர்கள் கைகோர்த்துக் கொண்டு 75ஆம் ஆண்டுகளில் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பாடசாலைகளில் முழு கிழக்கு பிராந்தியத்தில் இருந்த சிறந்த ஆசிரியர்களை கல்வி சாகிராவுக்கு கொண்டு வந்து உயர்தர மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்திய அந்த யுகம். பின்னர் கங்கொட்டுவை ஓசிலை நிறுவனத்தை வேலை செய்யும் பொழுது என்னுடைய MBA கல்விக்காக என்னுடைய நிறுவனம் எனக்கு நேர அவகாசத்தை வழங்கி என்னுடைய படிப்பிற்கான முழு செலவையும் தந்து எனக்கு ஒத்தாசை புரிந்தது அந்த நிகழ்வு. கலாநிதி பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ஒன்றில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆராய்ச்சிகளுக்காக எனக்கு உதவிய பேராசிரியர் எதிர் சிங். இவ்வாறு
பல்வேறு வகைப்பட்டவர்கள் என்னை உயர்த்தி விடுவதற்கு பல்வேறு வகைப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் முஸ்லிம்களா அல்லது தமிழர்களா அல்லது சிங்களவர்களா எல்லோரும். ஆகவே நாங்கள் எதற்காக கல்வி பயில வேண்டும்? இந்த கல்வியின் நோக்கம் என்ன? நாங்கள் எதற்காக கல்வி பயில வேண்டும் என்றால் மனித குலத்திற்கு சேவை செய்வது. கல்வியின் நோக்கம் மனித குலத்திற்கு சேவை செய்வது. அதை இன்னும் ஒரு வடிவத்தில் கூறுவதாக இருந்தால் மனித வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவே நாங்கள் கல்வி பயில. இத்தகைய மகத்தான நோக்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் 1945 இலவச கல்வியை கலாநிதி CWW கண்ணங்கர் அவர்கள் இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து இலவச கல்வியை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவருக்கு பின்னால் ஒத்தாசை புரிந்தவர் டாக்டர் W. தகநாயக் அவர்கள். அதன் பின்னர் 10 வருடங்கள் கல்வி அமைச்சராக இருந்து விசேடமாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் முஸ்லிம்களுடைய கல்வி வளர்ச்சியில் ஒரு உந்துகோலாக அமைந்த கலாநிதி மதியுதீன் மஹ்மூத் அவர்கள் மகாபல கல்வி சகாயத்தை உருவாக்கி இன்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பண உதவி வழங்கிக் கொண்டிருக்கும் லலித் அகல்போதரி அவர்களுடைய அந்த முயற்சி, முஸ்லிம் மாணவர்களுக்கு விசேடமாக பல்கலைக்கழக மாணவர்கள் கூட தனது கல்வி சகாய நிதியை வழங்கிய நலீம் ஆகியோர் அவர்கள், இப்படி இலங்கையின் சகல மக்கள் எங்களை இங்கு குழுமியுள்ள சகலரையும் தூக்கி விடுவதற்கு எங்களுக்கு வழிசமைத்து தந்துள்ளார்கள். ஆகவே எங்களுடைய கல்வி ஜாகிரா அல்லது எங்களுடைய பிரதேசத்தின் கல்வியை நாங்கள் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்றால் சகலருடைய இந்த நாட்டின் முதலாவது நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள், நாங்கள் சிறந்த இலங்கையர் என்பதை நிரூபிக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒளி பரவ வேண்டும். இந்த நாட்டின் சகல மக்கள், சகல அரசியல்வாதிகளும், சகல இனத்தவர்களும் நாங்கள் ஒரு புனிதமான நோக்கத்திற்காக கல்வியை அடைய முயற்சி செய்கின்றோம் என்று நம்ப வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் நோக்கினோம் ஆயின் எங்களுக்கு தேவையான சகல வளங்களும் எங்களுக்கு கிடைக்கும். 1976 ஆண்டு விஞ்ஞான மாணவனாக பொறியியல் இடத்திற்கு சென்ற முதலாவது நபர் நான் என்று அமைந்த பொழுது கல்முனை ஜாகிராவில் மாத்திரமல்ல, பாலிகா, கல்முனை பாலிகா, கல்முனையில் உள்ள ஏனைய பாடசாலைகள், சம்மாந்துறை, அக்கரைப்பற்று, அம்பாறை, திகியத்து கல்வி என்றெல்லாம் அஸ்லம் கூறிக்கொண்டிருந்தார். இந்த பாடசாலையிலிருந்து எவருமே செல்லவில்லை. அன்று அத்தகைய ஒரு சிறந்த நிலையை அடைந்திருந்த ஜாகிரா இன்று எத்தகைய இடத்திற்கு வந்திருக்கின்றது என்பதை அறியும் பொழுது தாங்க முடியாத மனவேதனையாக இருக்கிறது. உங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு முன்னால் நான் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் பௌதீக வளங்களினாலும்
நாங்கள் கல்வி கற்ற இந்த ஜாகிரா கல்லூரிக்கு இயல்பான உதவிகளை செய்வதற்கு நான் முதலில் திடசங்கல்பம் போடுகின்றேன். அத்தகைய திடசங்கல்பத்தை கூறுகின்ற அதே வேளையில் இங்குள்ள அனைவரையும் அத்தகைய ஒரு உறுதியான முடிவுக்கு வருமாறு உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் நிறுவனங்களில் வேலை செய்யும் பொழுது ஒவ்வொரு வருடமும் ஒரு நிறுவனத்திற்கென்று ஒரு எதிர்பார்ப்பு, சில வேளைகளில் அதை இலாபம் என்ற உடலுக்கு கூடாகவும் பார்க்க முடியும். இந்த வருடத்தில் அல்லது 2 வருடங்களில் அல்லது 5 வருடங்களில் இத்தனை மில்லியன் நாங்கள் இலாபம் அடைய வேண்டும் என்று ஒரு நிறுவனம் முடிவெடுக்க முடியும். அல்லது 5 வருடங்களுக்குள் 50 நாடுகளில் எங்களது பொருட்களை விற்க வேண்டும் என்று அந்த நிறுவனத்துக்கு முடிவு எடுக்க முடியும். இவ்வாறு பல்வேறு முடிவுகளை, வித்தியாசமான முடிவுகளை ஒரு நிறுவனம் எடுக்க முடியும். ஜாகிராவை பொறுத்தவரை நாங்களும் அத்தகைய ஒரு முடிவை எடுக்கிறோம். அதாவது எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு விஷன், எத்தனையோ குறைபாடுகள், ஒன்றல்ல 1000 குறைபாடுகளை இங்கு சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு விஷன் தேவை. 2 வருடங்களில் அல்லது 5 வருடங்களில் நாங்கள் எதனை சாதிக்கப் போகின்றோம், எங்களுக்குள்ள சகல குறைபாடுகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்ய போகின்றோமா, அல்லது 2 அல்லது 3 வருடங்களில் எதை நாங்கள் நிவர்த்தி செய்ய போகின்றோம் என்ற ஒரு முடிவு, என்ற ஒரு விஷன் எங்களுக்கு தேவை. எல்லா குறைபாடுகளையும் ஒன்றாக போட்டு சகல பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று நாம் நினைத்தால் எதுவுமே நடக்கப் போவதில்லை. ஆகவே பௌதீக வளங்களாக இருந்தால் என்ன, ஆசிரியர் தேவையாக இருந்தால் என்ன, கல்வியில் நாங்கள் அடைய போகின்ற இலக்காக இருந்தால் என்ன, இவை எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு ஒரு பார்வை, ஒரு காலத்தை ஒட்டிய ஒரு காலத்தோடு 3 வருடங்களா அல்லது 5 வருடங்களா என்று நாங்கள் திட்டமிட்டு இத்தனை ஆண்டுகளில் நாங்கள் இதை அடைய வேண்டும் என்ற முடிவை எடுத்தால் மாத்திரமே எங்களுக்கு தேவையான சகல மற்ற வளங்களை நாம் அடைந்து கொள்வதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும். இது அடிப்படை தேவை. இரண்டாவதாக நான் என்னை பற்றி கூறும் பொழுது என்னுடைய தாய் என்பதை நான் குறிப்பிட்டேன். தாய் என்பது இங்கே அஸ்லம் அவர்களுடைய அந்த அனாலிசிஸ் என்று கூறினார்கள். அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டது பெற்றோருடைய பங்களிப்பு. பிள்ளைகளை உருவாக்குவதில் பெற்றோர் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களா, அவர்கள் தங்களை அர்ப்பணிக்காவிட்டால் அவர்களை அந்த இடத்திற்கு எவ்வாறு தள்ளுவது, அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி எங்களுக்கு தெளிவான முடிவுகள் தேவை. என்னுடைய ஆசிரியர் என்னை தன்னுடைய துவிச்சக்கர வண்டியில் வைத்து பரீட்சை மண்டபத்திற்கு எடுத்து சென்றார் என்று சொன்னேன். இன்று அவ்வாறு மாணவர்களுக்காக தங்களை தியாகம் செய்கின்ற ஆசிரியர்கள் உள்ளனரா? அப்படி இல்லை என்றால் அத்தகைய ஆசிரியர்கள் நாங்கள் எவ்வாறு உருவாக்கலாம்? ஏனைய சமூகத்தினர் எங்களுக்கு இன்று உதவி செய்யவில்லை என்றால் எவ்வாறு ஏனைய சமூகத்தினர் எங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள், குறிப்பாக அரசியல்வாதிகள் தங்களுடைய பிரதேசத்தில்
தங்களுடைய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கு பௌதீக வளங்களை வழங்குவதற்கு கடமைப்பட்டுள்ளார்கள். பழைய மாணவர்கள் பாடசாலை அதிபர், ஆசிரியர், அரசியல்வாதிகளை தேடிச் சென்று அவர்கள் பின்னால் அலைந்து பௌதீக வளங்களை பெற்றுக் கொள்வதை விட்டு எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள அரசியல்வாதிகள், இங்கு அரசியல்வாதிகள் உள்ளார்களா இல்லையா என்பது தெரியாது, ஆனால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு கடமைப்பாடு உள்ளது. இல்லை என்றால் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இது நமது சமூகத்தின், நமது குழந்தைகளின், நமது தேசத்தின், நமது மனித குலத்தின் எதிர்காலத்தோடு விளையாடு. நாங்கள் உடனடியாக இந்த விளையாட்டில் இருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பாடசாலை, ராயா கல்லூரி இவ்வளவு தூரம் பின்தங்கி போய்விட்டது என்றால் இங்குள்ள சகலர், நான் உட்பட இங்குள்ள சகலரும் அதுக்கு பொறுப்பார்கள். நாங்கள் சகலரும் சோம்பேறிகளாக இருந்து விட்டோம். இனி தூங்க முடியாது. இது கால நிர்பந்தம். என்றாலும் இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காக பாடசாலையின் தேவைகளை மற்றவர்களுக்கு கூறுகின்ற பொறுப்பில் உள்ள ஆசிரியர், அதிபர், பழைய மாணவர் சங்கம் ஆகிய சகலரும் ஒன்றிணைந்து ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி இந்த பாடசாலையை நாங்கள் 5 வருடத்தில் எங்கு கொண்டு செல்லப் போகின்றோம் என்று தீர்மானித்து அதற்கான சகல வளங்களையும் திரட்டுவதில் நாங்கள் உடனடியாக இறங்க வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் அத்தகைய ஒரு ஏற்பாடு வரும் பொழுதும் அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்க எப்போதும் தயாராக உள்ளேன் என்பதை கூறிக்கொண்டும், அதே போன்று உங்களுடைய ஆர்வத்தை, உங்களுடைய உழைப்பை எங்களுடைய பாடசாலை, எங்களுடைய பிரதேசத்தை, எங்களுடைய தேசத்தை மனித குலத்தின் வளர்ச்சிக்காக ஒரு சிறிய பகுதியினை, உங்களுடைய நேரத்தின் ஒரு சிறிய பகுதியினை எங்களுக்கு தந்து நாங்கள் இழந்துவிட்ட, நாங்கள் தொலைத்துவிட்ட அந்த யுகத்தை மீண்டும் நாங்கள் அடைந்து கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக என்று கேட்டு விடை கொடுத்தது. கல்வி சமூக முன்னேற்றத்தின் ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் என்பது கல்வியிலே தான் தங்கியிருக்கிறது. எனவே ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கல்வியை நாங்கள் முதலீடு செய்கின்றோம் அந்த விஷயத்தை உள்ளடக்கி, அந்த வகையிலே எங்களுடைய பாடசாலை முன்னேற்றத்திற்காக என்ன வகையான செயற்திட்டங்களை எதிர்காலங்களிலே முன்னெடுக்கலாம் என்பதை உருக்கமான முறையிலே, மிகவும் ஆணித்தரமான முறையிலே, எங்களுடைய சிந்தனைகளை கூட்டக்கூடிய வகையில் மிகவும் தெளிவாக என்னுடைய உரையிலே நிகழ்த்தியிருக்கிறார். எமது பாடசாலையின் பழைய மாணவர்கள், அதே போல பாடசாலையில் முதலாவது செய்யப்பட்ட பொறியியலாளர், தற்போது பாடசாலை பொறியியல் வழங்கி மருத்துவர்களாக பாடசாலை பழைய பொறியியலாளர்கள் நாங்களுடைய ஞாபகமான பொறியியல் கலாநிதி, பொறியியலாளர், எங்களுடைய பாடசாலையில் பழைய மாணவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய உரை எங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் ரீகாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எங்கள் சிந்தனைகளை தூண்டி மாற்றங்களை கொண்டு வருவதை இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிட்டோம். எமது பாடசாலையின் முன்னேற்றத்துக்காகவும் எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் பொறுமை காத்து இவ்வளவு நேரம் உங்களோடு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, புத்தியபூர்வமாக நன்றிகளை தெரிவிப்பதற்காக கல்முனை சாகர கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நண்பர் தௌஃபீக் கான் அவர்களை ஒரு சில வார்த்தைகள்
இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது சிறையில் வருடாந்த பொதுக்கூட்டம் கடந்த மே 25ஆம் தேதி கொழும்பு மூலசாலை மருத்துவ கூடத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்வில் 2014-2015 ஆண்டுக்கான புதிய செயற்குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். அதன் பின்னர் இறுதியாக இடம்பெற்ற எமது செயற்குழு கூட்டத்தில் கடந்த வருடத்தை போன்று இவ்வருடமும் சிறந்த முறையில் ரமலான் ஒன்று கூடலினை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எட்டப்பட்டது. அதற்கமைவாக நமது செயற்குழு உறுப்பினர்கள் மிகவும் குறுகிய காலத்திற்குள் மிக வேகமாக செயல்பட்டு இவ்வாறான இந்த நிகழ்வினை மிகவும் வெற்றிகரமாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தி இருக்கின்றனர். இவ்வாறு திட்டமிட்ட அடிப்படையில் இந்நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. எனவே இத்தருணத்தில் இந்நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறுவது எனது கடமையாகும். மேலும் இந்நிகழ்வில் யூனிட்டி அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற தலைப்பில் இஸ்லாமிய சிறப்புரை வழங்கிய எமது கல்லூரியின் பழைய மாணவர் ஷேக் ACA மசாஹிர் அவர்களுக்கும், அத்துடன் எஜுகேஷன் நீட் ஃபார் சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற தலைப்பில் விசேட உரையினை வழங்கிய எமது கல்லூரியின் பழைய மாணவரும் முதற் பொறியியலாளருமான எமது போதகர்களில் ஒருவருமான டாக்டர் யூ ஃபாரூக் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய நிகழ்வின் ஒரு பகுதியினை நேரடி அஞ்சல் செய்த இலங்கை ஒலிபரப்பு ஸ்தாபனத்திற்கும் அதனை சிறப்புற வழங்கிய எமது கல்லூரியின் பழைய மாணவரும் எமது போதகர்களில் ஒருவருமான பிரபல அறிவிப்பாளர் ARM ஜிப்ரி அவர்களுக்கும், அத்துடன் எமது போதகர்களில் ஒருவரான முபாரக் மௌலவி அவர்களுக்கும் எனது நன்றிகள் குறித்தாகட்டும். இந்நிகழ்வுக்கு நிதியுதவி வழங்கிய எமது நிர்வாக சபை உறுப்பினர்கள், ஏனைய பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எனது விசேட நன்றிகளை கூறிக்கொள்வதுடன் இந்நிகழ்வுக்கு வருகை தந்து இந்நிகழ்வினை சிறப்பித்த அனைத்து பழைய மாணவர்கள், முன்னாள் அதிபர்கள், எமது போதகர்கள், காய்ச்சல் செயலாளர், பாடசாலை குழு செயலாளர் அனைவருக்கும் எனது நன்றிகள் குறித்தாகட்டும். அத்துடன் இந்த இடத்தினை எமக்கு சிறந்த முறையில் ஏற்படுத்தி தந்த இந்த நிர்வாக உறுப்பினர்கள், அதன் உரிமையாளர்கள் அவர்களுக்கும் எனது நன்றிகள் குறித்தாகட்டும். இந்நிகழ்வினை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க சகல வழிகளிலும் கடுமையாக உழைத்த எமது துணை தலைவர் டாக்டர் சனு ஸ்டாலின் உட்பட எமது தேசிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை குறிப்பிடுவதுடன் இறுதியாக பேர் குறிப்பிட மறந்த எமக்கு எந்த விதத்திலாவது ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் எமது நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். சகோதரர் மோபிக் கால் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது மத்தி வெட்டிவிட்டது உங்களை பார்க்க புரிகிறது. ஒரு நிமிடங்கள் அந்த வகையில் எங்களோடு உங்களுக்கு நேரம் குறித்து சிறப்பான விசாரை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பாடசாலையை பற்றி, பாடசாலையுடைய முன்னேற்றத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு விசாரை ஒழுங்கு செய்வதற்காக பல்வேறு வகையில் உதவிகள் தேவைப்பட்டது. எனவே எங்களுடைய பழைய மாணவர்கள் கொழும்பு கிளையூராக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வுக்கும் பல்வேறு வழிகளிலும் ஆலோசனைகள் வழங்கிய, நிதி உதவிகள் வழங்கிய அனைவரும் இந்த வழியிலே மனப்பூர்வமான நன்றிகளை அதுபோன்றோம். எங்களுடைய பழைய மாணவர்களின் குழு கிளையும் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்காக, இன்னும் இதைவிட ஆக்டிவாக முன்னெடுத்து செல்வதற்காக பல எழுத்துக்களை அந்த செயற்பாடுகளிலும் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கின்றோம். யுக்திகளை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அடுத்த முறை நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளை சந்திக்கின்ற போது நாங்கள் அனைவரும் ஒரே தீர்வுடையோடு ஒரே பாடசாலை இலக்கியங்களை
அந்த அடிப்படையில் இருக்கிறது. விரும்பினால் தொகையை கொடுத்தால் விரைவாக அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இருக்கிறோம். தயவு செய்து இவருடைய கருத்துக்களை கூட நீங்கள் எழுதி இங்கே இருக்கின்ற பழைய மாணவர்கள்